வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்களே, முதல் குற்றச்சாட்டை நீங்கள் விளக்கலாம். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, முதல் குற்றச்சாட்டாக கர்ணனை பொறுத்தவரையில் தன்னுடைய குருநாதனாகிய பரசுராமனிடமே பொய் கூறிய குரு துரோகி ஆவான். நீதிபதி அவர்களே, கர்ணன் தன்னுடைய வில்வித்தையை வளப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு ஆசிரியனிடத்தில் சென்று பாடம் கற்றுக்கொள்வதில் தவறு கிடையாது. அப்படித்தான் கர்ணன் பரசுராமனை நோக்கி சென்றான். ஆனால் நீதிபதி அவர்களே, பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன், பரசுராமனை பொறுத்தவரையில் 2 வித சபதங்களை வைத்திருந்தான். நீதிபதி அவர்களே, அதில் முதல் சபதம், தன்னுடைய வாழ்நாளில் எந்த சத்திரியனுக்கும் தன்னுடைய வில்வித்தையை கற்றுத்தருவது கிடையாது. இரண்டாவது, 21 தலைமுறைக்கு எந்த சத்திரியனையும் உயிரோடு வாழ விடாது, அவனை கொன்று வீழ்த்தி அந்த இரத்த குளத்தில் மாதந்தோறும் தன்னுடைய தந்தைக்கு நாட்கடன் செய்ய வேண்டும் என்ற முடிவோடு இருந்தான். வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்களே, 2 சபதங்களும் மிக கடுமையானவையாக தோன்றுகின்றன. ஆமாம் நீதிபதி அவர்களே. என்ன காரணத்தினால் இந்த சபதங்களை மேற்கொண்டான்? நீதிபதி அவர்களே, அது ஒரு சோகமான வரலாறு. சொல்லலாம். பரசுராமனுடைய தந்தையின் பெயர் ஜமதக்கினி முனிவர். அவர் காட்டிலே தவம் செய்து கொண்டிருந்த வேளையில் பரசுராமன் தன்னுடைய வேலையாக வேட்டைக்கு செல்வதைப் போல காட்டுக்கு சென்றிருந்தான். கணம் நீதிபதி அவர்களே, அந்த நேரத்தில் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கார்த்தவீரியார்ச்சுனன் என்ற மாமன்னன் அங்கு வந்தவன் பரசுராமனுடைய தந்தையின் பக்கத்தில் இருந்த பசுவை பார்த்தான். அதுதான் காமதேனு. எல்லாவற்றையும் வழங்கக்கூடிய ஆற்றல் உடைத்த அந்த பசுவை பார்த்தவுடனே இந்த பசு தனக்கு வேண்டுமென்றான். முனிவரோ காடாலும் தனக்கு வேண்டுமென்றார். இல்லை இல்லை, நாடாலும் தனக்குத்தான் இது சொந்தம் என்றான். போராட்டத்தில் முனிவனை கொன்றுவிட்டு அந்த பாவி மகன் பசுவை அழைத்து சென்று விட்டான். முனிவருடைய மனைவி ரேணுகாதேவி வெளியில் வந்து நெஞ்சில் 21 முறை அடித்துக் கொண்டு, மகனே பரசுராமா, உன்னுடைய தந்தையை கொன்றுவிட்டு போய்விட்டார்களா என்று அடித்து அழுதபோது ஓடி வந்த பரசுராமன் அந்த மன்னனோடு போரிட்டான். அவனுடைய 1000 கரங்களையும் வெட்டி வீழ்த்தினான். ஆலம் விழுதுகளைப் போல வெட்டி வீழ்த்தினான். அவனை கொன்றுவிட்டு எடுத்தான் முடிவு. என்னுடைய தந்தையை ஒரு சத்திரியன் கொன்றுவிட்டார். ஆகவே என்னுடைய வாழ்நாளில் எந்த சத்திரியனுக்கும் என்னுடைய வில்வித்தையை கற்றுத்தர மாட்டேன். இரண்டாவது நீதிபதி அவர்களே, என்னுடைய தாய் 21 முறை இதயத்தில் அடித்துக் கொண்டு அழுவதற்கு காரணமாயிருந்தது சத்திரியன் தானே. ஆகவே 21 தலைமுறைக்கு எந்த சத்திரியனையும் உயிரோடு வாழவிட மாட்டேன். அவர்களை கொன்று வீழ்த்தி அந்த இரத்த குளத்தில் என் தந்தைக்கு நாட்கடன் செய்வேன். இந்த 2 விதமான சபதங்களை வைத்திருந்தான் பரசுராம். அந்த சபதங்களுக்கு ஊறு வருகின்ற வகையில் கர்ணன் நடந்து கொண்டான் என்கிறீர்களா? ஆமாம் நீதிபதி அவர்களே. கர்ணனை பொறுத்தவரையில் பரசுராமனிடத்தில் சென்று தன்னை ஒரு பிராமண சிறுவனாக ஆட்படுத்தி கொண்டு எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கொண்டிருக்கிறான். ஒரு நாள் உச்சி வேளை நீதிபதி அவர்களே, கர்ணனுடைய மடியில் தலை வைத்துக் கொண்டு பரசுராமன் ஆசிரியர் உறங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் ஒரு வண்டு வந்து கர்ணனுடைய தொடையை துளைத்து ரத்தம் குபுகு என்று வெளிவருகிறது. இது கன்னத்தில் வருடியதும் எழுந்த பரசுராமன் அடுத்த வினாடியே கண்டான். கர்ணா, நீ உள்ளபடியே ஒரு பிராமணன் இல்லை, ஒரு சத்திரியன் தான் இந்த இரத்தத்தை கண்டு அஞ்சாமல் இருக்க முடியும். ஆகவே என்னிடத்தில் பொய் கூறி எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக்கொண்டாய் அல்லவா? அந்த வித்தைகள் அனைத்தும் உரிய நேரத்தில் உனக்கு உபயோகப்படாமல் போகட்டும் போ. இந்த சாபத்தை கொடுத்தான். நீதிபதி அவர்களே, இந்த சாபத்தை பெற்றதன் விளைவாக போர்க்களத்திலே கர்ணன் அர்ஜுனனோடு போராடுகிற நேரத்தில் எந்த விதமான வில்வித்தையும் பயன்படுத்த முடியாது, மறந்து போய் வீழ்ந்து தோற்று இறக்கிறான் என்றால் இதைவிட ஒரு கொடிய குற்றவாளி உலகத்தை காண முடியுமா? ஆகவே நீதிபதி அவர்களே, ஒரு குருவினிடமே பொய் கூறிய குரு துரோகிதான் கர்ணன் என்ற அடிப்படையில் அவனுக்கு தண்டனை வழங்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கறிஞர் அறிவொளி அவர்களே, மிக கடுமையான குற்றச்சாட்டு. குருவினிடம் பொய் சொல்லி வித்தையை கற்று அவனிடமே சாபத்தை வாங்கி இருக்கிறான். ஆகவே அவன் ஒரு குரு துரோகிதானே? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, அவருடைய குற்றச்சாட்டை நீங்களே புகழ்ந்திருப்பதனால் அவருடைய குற்றச்சாட்டில் உள்ள ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் ஒத்துக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு வார்த்தையை? வார்த்தையைத்தானே தவிர விவாதத்தை அல்ல. எந்த வார்த்தையை? அதாங்க இந்த குரு துரோகின்னு சொன்னார் பாருங்க. குரு துரோகி என்பதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆமா. அப்படியானால் அவன் குற்றவாளி தானே? அது எப்படிங்க ஆகும்? நான் எப்படி ஒத்துக்கொள்ளுகிறேன் என்பதிலே வித்தியாசம் இருக்குது. எப்படி? அதாவது இப்ப நான் ஒத்துக்கிட்டுங்களா? அவர் சொன்னது என்னங்க? குரு துரோகி. அந்த குரு துரோகி, அவ்வளவுதாங்க. என்ன நீங்க அவர் சேர்த்து சொன்னதை பிரிச்சு சொல்லி அர்த்தத்தையே மாத்திட்டீங்க, அவ்வளவுதான். கனம் நீதிபதி அவர்களே, பணிவோடு சொல்லிக் கொள்ளுகிறேன், 4ஆம் வேற்றுமை தொகை என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருப்பவர். சரி, குருவுக்கு துரோகம் செய்தவன் குரு துரோகி,
தேசத்துக்கு துரோகம் செய்தவன் தேச துரோகி, ஆமா மொழிக்கு துரோகம் செய்தவன் மொழி துரோகி. ஆமா. இந்த அடிப்படையில் குருவுக்கு துரோகம் செய்தவன் குரு துரோகி என்றுதான் நான் இப்போது வாதிட்டேனே தவிர, குருவே துரோகி என்று சொல்லுகிற இவர் சொல்லிக் கொடுத்ததால் கேட்ட மாணவனுடைய கதி என்ன ஆகியிருக்குமோ தெரியாது. நான் கூட அதைத்தான் நினைக்கிறேன். உங்களிடம் படித்தவர்கள் கதி என்ன ஆகியிருக்குமோ தெரியவில்லை. ஒண்ணுமே ஆகியிருக்காதுங்க. என்கிட்ட படித்தவன் நான் சொல்லி கொடுத்ததை எதை கேட்டான், கேட்டிருந்தா தானே ஏதாவது ஆவான், ஒன்றும் ஆக மாட்டான். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, அவர் இப்போ ஒரு 4 ரெட்டை வார்த்தை சொன்னார். ஆமா, தேச துரோகி, மொழி துரோகி, குரு துரோகி, இன துரோகின்னார். ஒவ்வொரு வார்த்தையும் 2 தானே இருக்குது. ஆமா, அந்த ரெட்டை வார்த்தையில 2வது வார்த்தையெல்லாம் துரோகி 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 துரோகின்னு ஒன்னாவே இருக்கு. ஆமா. ஆனா அந்த முதல் வார்த்தை மட்டும் குரு, தேசம், மொழி அப்படின்னு தனித்தனியா வேற வேற இருக்கு. ஆமா. அப்போ முதல் வார்த்தையெல்லாம் வேறவும் 2வது வார்த்தையெல்லாம் ஒரே மாதிரியாகவும் ஒரு ரெட்டை வார்த்தை இருந்தா எல்லா வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம்னு அவர் சொல்றார். ஆமா, ஒரே அர்த்தம் தான் வரும். நான் இப்போ ஒரு சில வார்த்தைகளை சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. நீங்க அதே மாதிரி அர்த்தம் வருதான்னு பாருங்க. சரி. இப்போ சாப்பிட்றவங்கள பருப்பு, ஆமா, அதை பொடி பண்ணா அதுக்கு என்னன்னு பேருங்க? பருப்பு பொடி. மிளகாய பொடி பண்ணா மிளகா பொடி. மிளக பொடி பண்ணா மிளகு பொடி. அதே மாதிரி பல்ல பொடி பண்ணா பல்பொடி, மூக்க பொடி பண்ணா மூக்கு பொடி. சரிதானா? அது எப்படி வரும்? அதே மாதிரி தாங்க இது. 2வது வார்த்தையெல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால முதல் வார்த்தையெல்லாம் வேற இருப்பதனால் எல்லாவற்றுக்கும் ஒரே அர்த்தம் வராது. சரி, குருவே துரோகி என்று சொல்லுகிறீர்களே, ஏன்? ஒரு மாணவன் குருவுக்கு துரோகம் செய்தால் அவன் குரு துரோகிதான். ஆனால் ஒரு குரு மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்காமலே இருந்தால் அந்த குருவும் துரோகிதானுங்களே. பரசுராமன் அப்படி என்ன பிழை செய்தான்? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, அவன் போட்டிருக்கிறானே ஒரு சபதம், அந்த சபதம், அந்த கொள்கை, அதுவே துரோகமானதுதான். அவனுடைய கொள்கையே எப்படி துரோகமாகும்? ஆமாங்க. அவன் என்னங்க போட்டிருக்கிறான் ஒரு கொள்கை? நல்ல கொள்கை. என்ன கொள்கை? சத்திரியர்கள் யாருக்கும் தன் வில்வித்தையை கற்றுத் தருவதில்லை. அதாவது அவங்க அப்பாவை ஒரு சத்திரியன் கொலை செஞ்சுட்டானா. ஆமா. அதுக்காக அவங்க அம்மா 21 முறை மார்பிலை அடித்து கொண்டு அழுதாளாம். ஆமா. அதற்காக 21 தலைமுறை சத்திரியர்களை எல்லாம் கொலை பண்ணி அவங்க ரத்தத்தை குளமா கட்டி அதுல குளிச்ச பிறகுதான் எங்க அப்பாவுக்கே கடமை செய்வேங்கிறான். ஆமா. நல்ல வேளை அந்த அம்மா 21 முறை தான் அடிச்சுக்கிட்டா. 201 முறை அடிச்சுக்கிட்டு அழுது இருந்தான்னு வைங்க, இந்த இந்தியாவில் ராஜாவே இருந்திருக்க மாட்டான். அத்தனை பேரையும் இவன் கொலை பண்ணியிருப்பான். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இதெல்லாம் ஒரு கொள்கைங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஏங்க, தன்னுடைய தந்தையை கொன்றான், அவன் இனத்தை வேறறுப்பது என்று முடிவு செய்தால் அதிலே என்ன குற்றம் என்கிறீர்கள்? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இப்போ கோயம்புத்தூர்காரர் ஒருத்தர் மெட்ராஸுக்கு போயிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். கோயம்புத்தூர்காரர் மெட்ராஸுக்கு போயிருக்கார். மெட்ராஸ்காரர் ஒருத்தர் அந்த கோயம்புத்தூர்காரரை அடிச்சு விட்டாருன்னு வச்சுக்குவோம். சரி. இந்த அடிபட்டாருங்களே, அவர் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணலாம்? திருப்பி அடிக்க வேண்டியதுதான். முடியலன்னு வச்சுக்குவோம். காசு கொடுத்து எவனையாவது விட்டு அடிக்க வேண்டியதுதான். அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்குவோம். எங்கேயாவது மாரியாத்தா கோயில், காளியாத்தா கோயில் இருக்காதா? இருக்கும். முன்னால போய் ஒரு கை மண்ணை வாரி அவனும் மண்ணோட மண்ணா போகட்டும்னு விட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். மெட்ராஸ்ல மாரியம்மன் கோயில் எங்க இருக்குதுன்னு அவருக்கு தெரியலன்னு வச்சுக்குவோம். நீர் உருப்படவே மாட்டீர். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இந்த 3 தான்களை செய்யலாம். ஆமா, அந்த 3 தான் செய்யலாம். ஆனா இந்த 3க்கு மேல 4வதா ஒண்ணு செஞ்சான். அது என்ன? அதாவது நேரா கோயம்புத்தூருக்கு போனான். சரி. யாரெல்லாம் கோயம்புத்தூருக்குல இருந்து மெட்ராஸுக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறானோ, எவன்லாம் மெட்ராஸுக்கு டிக்கெட் வாங்கினானோ அவனையெல்லாம் அடிச்சான். ஏண்டா அடிக்கிறேன்னு கேட்டா அவன் சொன்னா, என்ன ஒருத்த மெட்ராஸ்ல அடிச்சுட்டான், நீ மெட்ராஸுக்கு போற, உன்னை அடிக்கிறது தான் என் கொள்கைன்னா. மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இந்த கொள்கை சரிதான்களா? ரொம்ப பைத்தியகாரத்தனமா இருக்கு. இதே மாதிரி தான் இவங்க அப்பாவை ஒரு ராஜா கொலை பண்ணிவிட்டான். ஆமா. அதுக்காக ராஜாவையெல்லாம் அழிப்பேன்னு அவன் சொல்லப்படாது. ஏன்னா அந்த ராஜாவை அழிக்கலாம், அது தப்பு இல்லை. அவன் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அந்த நாட்டையே நெருப்பு வச்சு கொளுத்தலாம், நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனா இவங்க அம்மா 21 முறை மார்பிலை அடித்து கொண்டாள் என்பதற்காக
இந்தியாவில் உள்ள 21 தலைமுறை ராஜாக்களை எல்லாம் அழிப்பேன்னு சொன்னா அது டிக்கெட் வாங்கினவனை எல்லாம் அடிச்சது மாதிரி இல்லைங்களா? ஆகையினால் இந்த கொள்கையே மிகவும் மோசமானது, இந்த குருவே துரோகியானவன் என்றுதான் சொல்ல வேண்டும். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, அவங்க அப்பா கதையை சொன்னார். நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்போ அந்த குருநாதனுடைய அம்மா கதையை நான் சொல்ல போறேன். எதுக்காக அதை சொல்ல போறீங்க? கர்ணன் தன்னுடைய குருநாதர் வழியிலேயே நடந்தவன், அவன் குரு துரோகி அல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அதை சொல்ல போறேன். சொல்லுங்க. அதாவதுங்க, இந்த பரசுராமனுடைய அப்பா இருந்தாருங்களே ஜமதக்கினி முனிவர், அவருடைய மனைவி, அதாவது பரசுராமனுக்கு அம்மா, அவ பேரு ரேணுகாதேவி. ஆமா. இந்த அம்மாவுக்கு தினம் என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, அப்பாக்காரரு தினம் யாகம் பண்ணுவாரு. சரி. இந்த அம்மாக்காரி என்ன பண்ணுவா, தினம் அந்த யாகத்துக்கு கங்கையிலிருந்து தண்ணி கொண்டு வருவதற்காக போயிட்டு வருவா. சரி. போகும்போது கையில பானையெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டா, வெறுங்கையோடையே போவா. எப்படி தண்ணி கொண்டு வருவா? அங்க இந்த கங்கை கரையில வண்டல், மணல், களிமண் எல்லாம் இருக்குது பாருங்க, எல்லாத்தையும் போட்டு ஒன்னா பிசைஞ்சு அப்படியே ஒரு பானை மாதிரி ஆக்குவா. அவ கற்பு சக்தியில ஒரு பானையே உண்டாயிடும். ஓஹோ. அத உண்மைன்னு சொல்றதுக்காக நம்ம நாட்டுல ஒரு பழமொழியே உண்டாச்சுது. என்ன பழமொழி? பானை பிடித்த பாக்கியசாலி. ஏன் நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பானை பிடித்த பாக்கியசாலி இல்லையா? நம்ம வீட்டுல உள்ளதெல்லாம் பிடிக்கும். நாம காசு கொடுத்து ஒரு பானையை வாங்கி கையில கொடுத்தோம்னா பிடிக்கும். சமயத்துல கோபமா இருந்ததுன்னா போட்டு உடைக்கும். தரையில போட்டு உடைச்சாலும் உடைக்கும், நம்ம தலையில போட்டு உடைச்சாலும் உடைக்கும். பாவம், உங்க அனுபவம் அப்படி. எல்லார் அனுபவமும் அப்படித்தாங்க. மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, அந்த பெண் தினம் கங்கைக்கு போவா இல்லையா? ஆமா. இன்றும் போனாள். சரி. போன போது இந்த கங்கையில அவன் அந்த பானையை பிடிக்கிறதுக்கு முன்பு தண்ணீர் ஓடுற பக்கமா சலசல சத்தம் கேட்டுது. இந்த சத்தம் என்ன காரணத்தால கேக்குதுன்னு யோசனை பண்ணி பார்த்தா. ஏன்னா காடு, அதுல கரடி வரலாம், புலி வரலாம், சிங்கம் வரலாம், ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல தேவலோகத்தில் உள்ள ஒரு கந்தர்வன் அங்க உள்ள எக்ஸ்ட்ராவை எல்லாம் அழைச்சிட்டு வந்து இங்க ஜலக்கிரீடா ஆடுறான். எக்ஸ்ட்ராவா? ஆமாங்க. எக்ஸ்ட்ரான்னா தெரியாது என்னங்க? இது தெரியாம நீங்க எப்படி கல்லூரியில பாடம் சொல்லி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியலையே. தியேட்டர்ல ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓ, நீங்க இந்த தேவலோகத்து பெண்களை பத்தி சொல்றீங்க? ஆமாங்க. சரி. அவங்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்து ஜலக்கிரீடை ஆடுறான். ஜலக்கிரீடைன்னா என்னன்னு கேட்காதீங்க. அது தெரியாம இந்தியாவில் ஒரு குழந்தை கூட பிறக்காது. அது தெரிஞ்சாதான் இந்தியாவில் பிறக்கிறதுக்கு ஒரு பிரஜா உரிமையே உண்டு. இப்ப என்ன ஆச்சு? அந்த இடத்த இவ பார்த்தாள் என்றால் இதை பார்க்கலாம்னு நினைச்சு பார்க்கல. அவ அப்படி பார்த்த போது இதை பார்த்துட்டா. எதேச்சையாக பார்த்துட்டா. அடடா, இதை போய் பார்த்துட்டோமே அப்படின்னு முடிவு பண்ணி மறுபடியும் திரும்பி பானையை பிடிக்கலாம்னு முடிவு பண்ணா பானை வரல. ஏன்? அதாவது இந்த முனிவர் இருக்கிறாரு பாருங்க, பரசுராமனுடைய அப்பா. ஆமா. இந்த அம்மாவுடைய புருஷன். ஆமா. அவருக்கு நெத்தியிலேயே ஒரு டிவி இருக்குங்க. நெத்தியிலேயே டிவியா? ஆமாங்க. எது எங்க நடந்தாலும் அவருக்கு நெத்தி வழியா தெரிஞ்சு போடும். ஞான திருஷ்டி. அந்த ஞான திருஷ்டியில இந்த அம்மா கற்பு தவறி விட்டாள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சான். ஏங்க, ஒரு காட்சியை பார்த்த உடனேயாவா கற்பு தவறிடும்? அப்படிலாம் போவாது. ஆனா எனக்கு இதுல இருந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சதுங்க. ஆராய்ச்சி பண்றீங்களா? ஆமா. என்ன ஆராய்ச்சின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் கற்பு இருக்குது பாருங்க, அது ரொம்ப வீக்கா இருக்கும். அதை இதை பார்த்தா டப்புன்னு போயிடும். இப்ப உள்ள கற்பெல்லாம் அது மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கானது. என்னென்னத்தையோ பார்க்குறாங்க, போஸ்டரை பார்க்குறாங்க, சினிமாவை பார்க்குறாங்க, வீடியோவை பார்க்குறாங்க, ஏதாவது ஆகுதா? ஏன் இப்போ உள்ள கற்பெல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங். அது மாதிரி இந்த முனிவர் என்ன பண்ணார், இதை பார்த்த உடனேயே கற்பு தவறி போயிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டார். அந்த பெண்ணுக்கு பானை பிடிக்கிற சக்தி வராத அளவுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டார். அப்புறம் என்ன ஆயிற்று? உடனே அந்த முனிவர், இந்த பெண் வந்த உடனே அவருக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டார். உங்க அம்மா கற்பு தவறி விட்டாள், அவளை கொலை செய் அப்படின்னு மூத்த பிள்ளைய பார்த்து சொன்னார். மூத்த பிள்ளை யார் மாதிரி? மூத்த பிள்ளை ரொம்ப நல்லவங்க, உங்க மாதிரி வச்சுங்களேன். சரி. அவர் சொன்னாரு, அம்மாவையா கொலை செய்வது? தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, அதனால நான் அம்மாவை கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டான். 2வது பிள்ளைய பார்த்து சொன்னார், நீயாவது கொலை செய்டா அப்படின்னு. சரி. 2வது பிள்ளையும் கொஞ்சம் நல்லவன் தான். யார் மாதிரி?
ஏன் மாதிரின்னு வச்சுங்களேன். சரி. அண்ணன் காட்டிய வழியம்மா அன்பால் விளைந்த பழியம்மான்னு முடிவு பண்ணி நானும் கொலை பண்ண மாட்டேன்னுட்டான். மூணாவது பிள்ளை யார் மாதிரி? மூணாவது பிள்ளை தாங்க பரசுராம. அவர் மாதிரி இந்த எதிர்க்கட்டு வழக்கறிஞர் இருக்கிறாரே அவர் மாதிரி. மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் என்ன செஞ்சா? 2 பேர் அண்ணன் முடியாதுன்னு சொன்ன பிறகு அப்பா சும்மாவா இருக்க போறாரு, அவரே கொலை பண்ண போறார். அதுக்கு முந்தி நாமே அம்மாவை கொலை பண்ணுவோம். கொலை பண்ண பிறகு அப்பாவுடைய கோபம் தீர்ந்து போயிடும். அவர் பாராட்டுவார். பாராட்டும் போது ஒரு நல்ல சான்ஸ்ல அந்த அம்மாவை திரும்பவே பெறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வாளை எடுத்தான், அம்மாவையே கொலை பண்ணிவிட்டான். ஏதோ கர்ணன் பொய் சொன்னது குற்றம்னு எதிர்க்கட்சி வழக்கறிஞர் சொல்றாரு. அந்த குருநாதர் யார் தெரியுங்களா? அம்மாவையே கொலை பண்ணவன். கனம் நீதிபதி அவர்களே, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன். கோயிலுக்குள்ளே இருக்கிற தெய்வம்தான் தாய். ஆனால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது அடுத்தது. ஆகவே இந்த மந்திரம்தான் அந்த தெய்வத்திற்கே உரு கொடுப்பதனாலே தந்தை சொல்லை கேட்டுத்தான் அவன் தாயை கொன்றானே தவிர வேறு காரணம் இல்லை என்பதனாலே இதை சரி என்று ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். என்ன சொல்லுகிறீர்கள்? மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, அதெல்லாம் அவர் அப்படித்தான் அவர் கட்சிக்கு பேசுவார். நான் என் கட்சிக்கு நான் பேசுறேன். ஏன்னா நான் உண்மையை பேசுற கட்சிங்க. மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இந்த பரசுராமன் கொலை பண்ணாங்க. கொலை பண்ணிட்டு நேரா அப்பா கிட்ட வந்தான். அப்பா அவனை தட்டி கொடுத்து, நீதாண்டா சிறந்த பிள்ளை, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேள்னாரு. இப்போ நம்ம பையன்லாம் நாம சொல்றதை கேட்க மாட்டான். கேட்டுட்டான்னு வச்சுக்குவோம். நாம என்ன செய்வோம்? என்ன பண்ணுவோம்? அவனுக்கு ஏதாவது பிஸ்கட் கொடுப்போம், பொம்மைகள்லாம் வாங்கி கொடுப்போம். இதெல்லாம் காட்டில் இருக்கிற முனிவருக்கு ஏதுங்க? கிடைக்காது. அவர்கிட்ட இருந்ததெல்லாம் வரம் தான். எவ்வளவு வேணாலும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வரம் கேள்றான்னாரு. பரசுராமன் என்ன பண்ணா? இப்போ கேட்குறான் பாருங்க, அம்மாவை கொலை பண்ண பரசுராமன் கேட்குறான் அப்பா கிட்ட வரம். என்ன வரம் கேட்குறான்? அப்பா, இப்போ என்ன கொலை செய்ய சொன்னீங்கல்ல, அதே அம்மா வேணும்னா. எதுக்காக அதே அம்மா வேணும்னு சொல்லணும்? அம்மா வேணும்னா பத்தாதா? அவர் மாதிரி தான் பரசுராமன்னு சொன்னேனே. எதுக்கு? ரொம்ப புத்திசாலிங்க அவன். இவன் வெறும் அம்மான்னு சும்மா சொன்னான்னு வைங்க, அப்பா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? என்ன பண்ணுவார்? இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இவளும் உனக்கு அம்மா தாண்டா, ஏன்னா அப்பம் பொண்டாட்டி தானே அம்மா, இவளை வேணா நீ சின்னம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிடுவார். இதற்கு பயந்து கொண்டுதான் அதே அம்மா வேணும்னா. இப்ப பாருங்க, அம்மாவை கொலை பண்றது தப்பு தான். ஆனாலும் தந்தையினுடைய வரத்தினால் தாயை இழந்த அவன் கொலை செய்த அந்த தாயையே மீண்டும் பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்ததனால், வேறொன்றால் இந்த தவறை மாற்றிக்கொள்ளலாம் என்று தெரிந்ததனால், அதே மாதிரி அப்பாவினுடைய கோபத்துக்கு ஏற்ப நாம் நடந்து அவரிடத்திலேயே வரம் பெறலாம்னு முடிவு பண்ணா இந்த குருநாதன். இதே வழியை பார்த்தான் இந்த கர்ணன். அவரும் இதே மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கிறார். இந்த குருநாதரும் கோபத்தினால சத்திரியனுக்கெல்லாம் வில்வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். இதை மாத்திக்குங்கன்னு சொன்னா மாத்திக்க மாட்டார். இவர் போனது மாதிரியே, இவர் வழியிலேயே அம்மாவை அவர் கொலை பண்ணது மாதிரி நாமும் ஒரு பொய்யை செய்வோம். பொய்யை சொன்னதற்கு பிறகு அவர் திரும்பி மகிழ்ச்சி அடைந்து, உன் மாதிரியான மாணவனே கிடையாது என்று மகிழ்ச்சியாக அவர் பேசுகிற போது வரம் கேட்போம், இந்த பொய் சொன்னதை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்போம் அப்படின்னு இருந்தான். அந்த இடம்தான் அவர் சொன்னாரே, அவருடைய ஆசிரமத்திலேயே கர்ணனுடைய மடியிலேயே ஆசிரியன் தலை வைத்து தூங்கினான் என்று. அப்போது இந்திரன் வண்டு உருவமாக எடுத்து வந்து தொடையை துளைத்தான். குபு குபு என்று ரத்தம் ஆசிரியனுடைய கன்னத்திலே போய் பட்டது. அதற்கு பிறகு எழுந்து பார்த்தான். அவனை பார்த்து, ஒரு சத்திரியன் தாண்டா இப்படி பொறுமையா இருக்க முடியும், ஒரு பிராமணனால இருக்க முடியாது, நீ பொய் சொல்லிவிட்டாய், ஆகையினால் பிடி சாபம் அப்படின்னு சொன்னான். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, இந்த இடத்தில் கர்ணன் இவ்வளவு உயர்ந்த குரு பக்தியினால் ஆசிரியருடைய தூக்கம் கூட கெடக்கூடாது என்று பொறுத்து கொண்டிருந்தானே, அதனை பார்த்தவனை பாராட்டாமல், அவனை மன்னிக்காமல், அவனுக்கு வரம் கொடுப்பதற்கு பதிலாக சாபம் கொடுத்த அந்த குருநாதன் துரோகி என்றுதான் நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் அமரலாம். வழக்கறிஞர் அறிவொளி அவர்கள் குரு கொண்டிருந்த தவறான சபதத்தினாலே பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் கர்ணனுக்கு உருவாயிற்று. ஆகவே அவன் குற்றவாளி ஆக மாட்டான், அந்த குருதான் குற்றவாளி என்று விவாதித்திருக்கிறார். நான் இறுதியிலே தீர்ப்பை சொல்லுவேன்.